சொத்திரம் ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 22:14. அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலன் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, சும்மா வேலை கொள்ளுகிறவங்களுக்கு ஐயோ. நம்ம ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறோம்னா அவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்குறவங்களா இருக்கணும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அநீதியான காரியங்களை செய்கிறது, மோசமான காரியங்களை செய்கிறவங்களுக்கு தான் சும்மா வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்க மாட்டாங்க, அநீதியாக செய்வாங்க. மேல் அறையிலும் அது கட்டக்கூடாதே தெரியும், ஆனால் அதை அநீதியாக செய்கிறது. அதனால வேணா என்னதுன்னா அவங்களுக்கு ஐயோ. இந்த ஐயோன்னா சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, நரகம்தான். ஆனால் கிறிஸ்துவங்க நம்ம இந்த மாதிரி ஏமாற்றணும்னா, இந்த மாதிரி இந்த செயல் செஞ்சோம்னா கர்த்தர் இங்கே பூமியிலே சரி கட்டுவார். ஏன்னா நம்ம எல்லாமே பரலோகத்துக்கு வரணும் பாருங்க. எல்லாமே வரணும்னால அவரே என்ன செய்வார், அவங்கள சரிப்படுத்துவார். எப்படியே நம்ம சம்பாதிக்கிறது ஏமாற்றி செஞ்சதை அது பொத்தல் பை மாதிரி அப்படியே காணா போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம செயல்படுறது எல்லாமே எங்கெங்கேயோ காசு வெளியாகும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்கிறவங்க பெரிய பிரம்மாண்டமான சபைகள்லாம் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, லீடரை ஊழியம் செய்ய வைப்பாங்க. இப்போ அவங்க செய்யும் போது அவங்களுக்கு கூலியை கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்ததுக்கு அதை செஞ்சதுக்கு. அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பங்கு பிரித்தாங்க சமசரியா. அப்போ ஒரு ஊழியம் செய்யும் போது அவங்கள அப்படியாக உருவாக்கும் போது அவங்க கத்தருக்குள்ளே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு ஊழியக்காரங்க நினைக்காம அவங்கள வளர்க்குறவங்களா இருந்து கனப்படுத்தி அவங்களுக்கு ஊழியத்துக்கு காசு கொடுக்குறவங்களா இருக்கணும். இது நல்ல ஒரு குணம். இல்லைன்னா அந்த ஊழியம் வளராது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது. அதை நீங்கள் தடுக்குனீங்களா எப்படி இருந்தாலும் கத்தர் அவங்கள கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஏன்னா தியாகத்தோடு செய்கிறவங்கள கத்தர் சும்மா விட மாட்டார். அப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் வச்சார். 430 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறது. கத்தர் என்ன செஞ்சார், கடைசியில் அந்த எகிப்தில் கொள்ளையாடை இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துகிட்டு போனாங்க. சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்தாரு. எகிப்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருந்த எகிப்து ஒரு வல்லரசா நாடு இருந்துச்சு. அப்புறம் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வெளியாகணுன்னே எல்லாம் இழந்து போனாங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏமாத்துறோமோ அவ்வளோ பின்னாடி நஷ்டப்படுவோம். ஏமாத்தாமல் நம்ம உண்மையாக கூலியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் நடத்துவார், பாதுகாப்பார். நம்மளை எந்த ஒரு ஏமாற்றங்களும் வராமல் நேர்த்தியாக நடத்தும். யார் ஏமாற்றப்படுறாங்களோ பயப்படாதீங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலச்சிருங்க. கண்டிப்பாக ஏமாற்றப்பட்டதை ரெட்டிப்பாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். இப்படி சக்கியு ஏமாத்தினா ஒரு பங்கு, ஆனால் 4 தனையாக திருப்பி கொடுத்தான் சக்கியு. அது ஒரு மனமாற்றத்தினால தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்போ கிறிஸ்துவங்களும் அப்படி தான், நம்ம ஏமாற்றி இருந்தோம்னா அதை நம்ம திருப்பி கொடுக்குறவங்களா இருக்கணும். இந்த ஐயோக்கு அக்கினிக்கு தீர்ப்புக்கு நம்ம போகாதபடி நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை நடத்துவார். கர்த்தர் சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.